الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். ரசூல்மார்கள் நபிமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரங்காலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தில் உண்மையான தௌபா செய்து எல்லா பாவங்களையும் எல்லா தவறுகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்றுதான் நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம். இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் உண்மையான தௌபா செய்யவில்லை என்றால், திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் மீளவில்லை என்றால், எங்களை போன்ற பாக்கியமற்றவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் போது, மன் ஹஷிய الرحمن بالغيب وجاء بقلب منيب, மறைமுகத்தில் ரஹ்மானாகி அல்லாஹ்வை பயந்து யார் மீள வேண்டும் என்ற உள்ளத்தோடு வருகிறாரோ அவருக்கு தான் அல்லாஹ் சொல்வான், உதுகுலூஹா பிஸலாம், சலாமத்தாக சுவர்க்கத்துக்கு நுழையுங்கள். பிகல்பி முனீப், அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்ற எண்ணம், அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும், திருந்த வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இந்த ரமதானுடைய மாதம் நான் திருந்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை என்றால், இந்த ரமதானுடைய மாதம் எந்த ஒரு மாற்றத்தையும் என்னிடத்தில் ஏற்படுத்தாது. பயானை கேட்கக்கூடிய அனைவர்களும் திருந்திவிட மாட்டார்கள். இஜ்திமா, பெரும் பெரும் மாநாடுகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் திருந்திவிட மாட்டார்கள். பெரும் பெரும் உலமாக்கள் சூஃபி மகான்களுடைய சுஹபத்தில் இருப்பதினால் திருந்திவிட மாட்டார்கள். யார் பிகல்பி முனீப், திருந்த வேண்டும், நான் மாற வேண்டும் என்ற கல்போடு இருப்பாரோ அவரை மட்டும்தான் அல்லாஹு தஆலா திருத்துவான். கணேசக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவுடைய அந்த 11 ஆண்டு காலம் முனாஃபிகூன்கள் ரசூலுல்லாஹ்வோடு இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய செயற்பாடுகளை பார்த்தார்கள். ஆனால் எந்த ஒரு மாற்றமும் அவர்களிடத்தில் ஏற்படவில்லை. அவர்கள் முனாஃபிக்குகள் நிஃபாக்தனத்தோடு வாழ்ந்தார்கள். மாற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை, அல்லாஹும் அவர்களை மாற்றவில்லை. ஆனால் தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள், நஜாஷி மன்னர் போன்றவர்களுக்கு ரசூலுல்லாஹுடைய உபதேசங்கள் பிரயோஜனம் அளித்தது. ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே பல நாடுகளில் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத், எங்களுடைய எல்லா செயற்பாடுகளும் எங்களுடைய நீயத்தை பொறுத்து, எண்ணத்தை பொறுத்து. முதலாவது நாம் ஒவ்வொருவரும் நினைப்போம், இந்த ரமதானுடைய மாதம் உண்மையான தௌபா செய்து எல்லா பாவங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் நான் முழுமையாக மீண்டு விடுவேன். இதற்கு பின்னர் என்னால் ஒரு அணு அளவு கூட
பாவம் நடக்க மாட்டாது என்று நாம் உறுதி கொள்வோம். கணேசக்குரிய சகோதரர்களே, இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். கவனமாக கேளுங்கள். உசூலுல் ஹதாயா குல்லுஹா தலாசா, பாவங்களுடைய அடிப்படைகள் 3. நாம் அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டிருப்போம், பாவம் செய்து கொண்டிருப்போம், அல்லாஹ்வின் பக்கம் மீளாமல் இருப்போம். அதற்கு அடிப்படை காரணம் 3. இந்த 3 அடிப்படைகளுக்கு கீழ்தான் எல்லா பாவங்களும் எல்லா மாறுபாடுகளும் இருக்கும். முதலாவது, அல்லாஹு தஆலா இப்லீஸுக்கு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யுமாறு கட்டளையிட்டான். அந்த நேரத்தில் அவன் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், மறுத்தான், பெருமை அடித்தான், காஃபிர்களில் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான். என்னால் சுஜூத் செய்ய முடியாது, அன கைரும் மின், அவரை விட நான் சிறந்தவன், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவன் மண்ணினால் படைக்கப்பட்டவன், என்னால் சுஜூத் செய்ய முடியாது. கிபர், பெருமை. இரண்டாவது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யுமாறு இப்லீஸுக்கு அல்லாஹ் ஏவினான். அபா வஸ்தக்பர, மறுத்தான், பெருமையடித்தான், அவன் லஅனத் செய்யப்பட்டான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் இருந்தார்கள். இப்லீஸ், நான் ஆதமின் மூலம்தான் லஅனத் செய்யப்பட்டேன், ஆதமை வலிக்கெடுக்க வேண்டும் என்று சதி திட்டங்களை தீட்டுகிறான். அல்லாஹ் இப்லீஸை லஅனத் செய்து இந்த பூமிக்கு இறக்கிவிட்டான். நபி ஆதம் சுவர்க்கத்தில் இருக்கிறான். இமாம் இப்னுல் அஸீர் ரஹிமஹுல்லாஹ் அல் காமில் ஃபி தாரீഖில் இஸ்லாமி என்ற அவருடைய புத்தகத்தில் இந்த வரலாற்றை மிக தெளிவாக எழுதுகிறார்கள். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்கள், மிருகங்கள், பறவைகளிடம் இப்லீஸ் உதவி தேடினான் சுவர்க்கத்துடைய தலைவாசலுக்கு செல்ல. எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் மறுத்தது. பாம்பு உதவி செய்தது. அந்த நேரத்தில் பாம்புக்கு கால்கள் இருந்தது, சிறகுகள் இருந்தது. பாம்பினுடைய பற்களுக்கு இடையில் அமர்ந்து சுவர்க்கத்துடைய தலைவாசலுக்கு சென்றான். ஷைத்தான் ஒரு விதமாக முணங்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். ஷைத்தான் 2 விடயங்களை சொன்னான். பேராசையை உண்டு பண்ணும் விதமான வார்த்தைகளை பாவித்தான். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். நீங்கள் சாப்பிட்டால் மலக்காக ஆகிவிடுவீர்கள். மனிதன் என்ற தரத்தை விட அதற்கு மேல் மலக்காக ஆகிவிடுவீர்கள். அவு தகூனா மினல் காலிதீன், அல்லது சுவர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். பேராசை உண்டு பண்ணினான். அவர்கள் சாப்பிட்டார்கள். அல்லாஹ் அவர்களை பூமிக்கு இறக்கினான். குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த 2வது பாவம் எதனால் ஏற்பட்டது? ஹிர்ஸ், பேராசை. இன்னும் தேவை, இன்னும் தேவை என்ற அந்த எண்ணம், பேராசை. 3வது பதிவு செய்கிறார்கள். காபீல் ஹாபீலை கொலை செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜோடி ஜோடியாக பிள்ளைகளை கொடுத்தான். ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், ஜோடி ஜோடியாக தான் பிள்ளைகள் பிறந்தது. அல்லாஹுடைய கட்டளை, முதல் ஜோடியில் இருக்கக்கூடிய ஆண் 2வது ஜோடியில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். 2வது ஜோடியில் இருக்கக்கூடிய ஆண் 1வது ஜோடியில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். இதுதான் அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தது. காபீலுடைய சகோதரி மிக அழகாக இருந்தால், ஹாபீலுடைய சகோதரி மிக அசிங்கமானவளாக இருந்தால், அல்லாஹுடைய கட்டளை இவர்கள் மாறிதான் திருமணம் செய்ய வேண்டும். காபீல் பொறாமைப்பட்டான். அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடாக ஹாபீலை கொலை செய்தான். இமாம் இப்னுல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா பாவங்களுடைய அடிப்படையும் இந்த 3 தான். என்னிடத்தில் கிபுர் என்ற குணம் இருந்தால், பெருமை இருந்தால், என்னால் பல பாவங்கள் நிகழும்.
செய்யக்கூடிய பாவங்கள் இந்த மூன்றின் பக்கம் தான் மீள்கிறது. பெருமை என்பது அல்லாஹுக்குரியது. தவாது என்பது முஃமின்களுடைய பண்பு. பணிவு தன்மை என்பது அது முஃமினுடைய பண்பு. இரண்டாவது ஹிர்ஸ், பேராசை. எவ்வளவு இருந்தாலும் போதாது, கோடிக்கு மேல் கோடி சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை. ஹலாலாக சம்பாதித்தாலும் சரி, ஹராமாக சம்பாதித்தாலும் சரி, பணம் வந்தால் போதும் என்ற ஹிர்ஸ், பேராசை. சம்பாதியுங்கள், ஹலாலாக உழைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இர்ஃபஉ ரூஸக்கும் வத்தஜிரு, தொழில் செய்யுங்கப்பா, தொழில் செய்து தலை நிமிர்ந்து செல்லுங்கள் என்று சொல்வார்கள். ஹலாலாக சம்பாதிப்பதற்கு யாரும் வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஹிர்ஸ் இருக்கக்கூடாது, பேராசை. எவ்வளவு இருந்தாலும் போதாது. வரக்கூடிய பணம் அது ஹலாலின் மூலம் வருகிறதா, ஹராமின் மூலம் வருகிறதா, எதுவும் தெரியாத அளவுக்கு பேராசை இருக்கக்கூடாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, மூன்றாவது பாவம் ஹசத், பொறாமையினால் ஏற்பட்ட பாவம். எனவே இந்த மூன்று குணங்களை விட்டும் எங்களுடைய கல்வை சுத்தப்படுத்தினால் எங்களால் எந்த ஒரு பாவமும் நிகழாது. நாம் தௌபா செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு பின்னர் எந்த ஒரு பாவம் செய்யக்கூடாது என்று நாம் உறுதி கொள்கிறோம். ஆனால் இந்த மூன்று குணங்களில் ஒரு குணம் இருந்தாலும் இதற்கு பின்னர் நீங்கள் பாவம் செய்வீர்கள். அதனால் இந்த மூன்று கெட்ட குணங்களில் இருந்து எங்களுடைய கல்வை சுத்தப்படுத்துவோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, அது அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, கல்வை உள்ளத்தை யார் சுத்தப்படுத்தி விட்டாரோ அவர் கத் அஃப்லஹ, வெற்றி அடைந்து விட்டார். கல்வை யார் சுத்தப்படுத்தவில்லையோ அவர் நஷ்டமடைந்து விட்டார். இந்த ரமதானில் எங்களுடைய கல்வை வெளிச்சமாக்குவோம், கல்வை சுத்தமாக்குவோம். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய எல்லா குணங்களையும் எங்களுடைய உள்ளத்தை விட்டும் தூரமாக்குவோம். அதுதான் உண்மையான தௌபா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிலர் சில பாவங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். 10 வருடங்கள் 15 வருடங்கள் அந்த பாவத்தை விட வேண்டும் என்று பல ரீதியில் முயற்சி செய்திருப்பார்கள். ஆனால் அவர்களால் விட முடியாமல் இருக்கும். எவ்வளவோ முயற்சி செய்தார்கள், விட முடியவில்லை. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான வீக்னஸ் இருக்கும். அந்நிய பெண்களை பார்ப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். ஒருவருக்கு அந்த பாவத்தினுடைய பழக்கம் இருக்கிறது. ஒரு அந்நிய பெண் பாதையால் சென்றால் இவரால் பார்க்காமல் போவது கஷ்டம். 10 வருடங்கள் 15 வருடங்கள் முயற்சி செய்வார், இவரால் அந்த பாவத்தை விட முடியவில்லை. அதற்கு ஒரு விளக்கம் சொல்வார், யாருதான் பெண்களை பார்ப்பதில்லை, நான் மட்டுமா செய்கிறேன்? இந்த வார்த்தை இயலாமையின் வெளிப்பாடு. ஷைத்தானோடு இவர் முஜாஹதா செய்தார், தோல்வி அடைந்து விட்டார். இப்போது இப்படியாப்பட்ட வார்த்தையை சொல்கிறார். கணேசக்குரிய சகோதரர்களே, சிலர் முயற்சி செய்வார்கள், அந்த பாவத்தை விட முடியவில்லை. சொல்வார்கள், இது பிறவி குணம், இதை மாற்ற முடியாது. அல்லாஹு தஆலா எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் எந்த ஒரு கெட்ட குணத்தையும் பிறவி குணமாக வைத்ததில்லை. நல்ல குணத்தை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது அது ஹராம், பாவம் இல்லையா? பிறவி குணம் என்று அவர் சொன்னாலும் அந்த பாவத்தை செய்ததற்காக என்ன தண்டனையோ அந்த தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான். கணேசக்குரிய சகோதரர்களே, ஒரு பாவத்துக்கு பழக்கப்பட்டு இருக்கிறோமா? அந்த பாவத்தில் இருந்து வெளிவருவதற்கு முதலாவது செய்ய வேண்டியது முஜாஹதா, ஜிஹாத் செய்ய வேண்டும். ஜிஹாத் என்றால் எதிரியுடைய கழுத்தை வெட்டுவதல்ல. ஜிஹாத் பின் நஃப்ஸ், உள்ளத்தோடு போராடுவது, ஷைத்தானோடு போராடுவது. நாளை கியாமத்துடைய நாள் அல்லாஹ் என்னை நிறுத்தி கேள்வி கேட்கும் போது சொல்லலாம், யா அல்லாஹ், நான் முஜாஹித், நான் ஜிஹாத் செய்தேன் ஷைத்தானோடு, நான் ஜிஹாத் செய்தேன் எனது கல்வோடு நஃப்ஸோடு. ரமதானுடைய மாதத்தில் மனிதனை வலிக்கெடுக்கக்கூடிய ஷைத்தான்கள் இல்லை, ஆனால் நஃப்ஸ் இருக்கிறது. நஃப்ஸை பற்றி அறிஞர்கள் எழுதும் போது அந்நஃப்ஸு அக்தரு மினல் வஸ்வாஸ்,
ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட நஃப்ஸ் மிக பயங்கரமானது, மிக ஆபத்தானது. ரமதானுடைய மாதம் ஷைத்தான்கள் இல்லை. ரமதானுக்கு பின்னர் ஷைத்தானும் நஃப்ஸும் ஒன்று சேரும் போது மனிதன் பாவம் செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ரமதானில் ஷைத்தான் இல்லாமல் இருப்பதினால் நஃப்ஸை லேசாக கட்டுப்படுத்தலாம். அதனால தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதான் என்பது பயிற்சிக்குரிய மாதம். இதில் நாம் பயிற்சி எடுத்தால் ரமதானுக்கு பின்னர் ஷைத்தானை லேசாக கட்டுப்படுத்தலாம், நஃப்ஸை லேசாக கட்டுப்படுத்தலாம். யாரெல்லாம் தாயியாக இருக்கிறார்களோ, மற்ற மக்களை நல்வழியின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, மற்றவர்களிடத்தில் நல்ல பண்புகளை, நல்ல அகலாக்குகளை உண்டாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, மஸ்ஜிதோடு அவரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம்தான் குர்ஆனில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம், ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு குர்ஆனை படித்துக் கொடுப்பார்கள், ஹிக்மத் கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுப்பார்கள், வயுஸக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை ரசூலுல்லாஹ் செய்வார்கள். ஒரு மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் கட்டம் கட்டமாக தான் கையாள வேண்டும். மௌலானா தாரிக் ஜமீல் சாப் பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு ஆலிம், ரைவின் மர்கஸில் முக்கியமாக இருக்கக்கூடியவர். அவர்களுடைய பயானில் சொல்வார்கள், இந்தியாவுடைய ஒரு ஆக்டர் மக்காவில் வைத்து அவரை சந்தித்தார். அவர் பயந்து நடுங்கினார். மிக பெரும் ஒரு ஆலிமை நான் சந்திக்க போகிறேன், நான் பெரும் ஒரு ஹராத்தை செய்து கொண்டிருக்கிறேன், அவர் எனக்கு என்ன சொல்ல போகிறாரோ தெரியாது, பயந்து கொண்டே போனார். மௌலானா தாரிக் ஜமீல் அவர்கள் சொல்கிறார்கள், சுமார் அரை மணித்தியாலங்கள், half an hour சினிமாவை பற்றி நான் பேசினேன், அவருடைய இண்டஸ்ட்ரியை பற்றி நான் பேசினேன். அவருடைய பயம் இல்லாமல் ஆகியது. அதற்கு பின்னர் நான் கேட்டேன், உங்களுடைய நபியை பற்றி என்னால் பேச முடியுமா? சாய்ந்திருந்தவர் நேராக அமர்ந்தார். நான் அதற்கு பின்னர் தான் அவரை தஸ்கியா செய்ய ஆரம்பித்தேன். கணேசுக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் அவனது கல்வை எப்படி பரிசுத்தப்படுத்தலாம் என்று ஒரு தாய் யோசிக்க வேண்டும். கல்வை பரிசுத்தப்படுத்தினால் அவனுடைய முழு செயற்பாடுகளும் சிந்தனைகள் அனைத்தும் சீராக அமைந்துவிடும். கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மிஸ்வர் இப்னு மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேரும் சஹாபாக்கள். மக்ரமா தந்தை, மிஸ்வர் மகன், ரெண்டு பேரும் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மாலை பங்கு போட்டார்கள். மக்ரமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அவருடைய பங்கு கிடைக்கவில்லை. ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்கு வந்தார். சொன்னார் மகனிடம், மகனே உது அலி ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹை கூட்டி வா. மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயல்பிலேயே ஒரு கடினமான போக்குடையவர். மக்ரமா ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹை கூட்டி வா. மகன் சொன்னான், உங்களுடைய தேவைக்காக ரசூலுல்லாஹை நான் எப்படி கூட்டி வருவது? மக்ரமா கடினமான போக்குடையவர். அவர் சொன்னார், இன்னஹு லைஸ பிஜப்பார், ரசூலுல்லாஹ் கடினமான போங்குடையவர் அல்ல, மிருதுவாக நடக்கக்கூடியவர். கூப்பிட்டால் அவர் வருவார், கூட்டி வா என்று சொன்னார். கூப்பிட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்துக்கொண்டுதான் வந்தார்கள். இவர் விளங்கி வைத்திருக்கிறார், ரசூலுல்லாஹ் என்னோடு நடக்கக்கூடிய விதம் இப்படிதான், மிக மிருதுவான முறை. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு மனிதரையும் எப்படியெல்லாம் தஸ்கியா செய்ய வேண்டும் என்று தான் யோசித்தார்கள். அதனால தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயுஸக்கீஹிம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களில் செய்த முதல் வேலை அந்த சஹாபாக்களுடைய கல்வை சுத்தப்படுத்தினார்கள், கல்வை தஸ்கியா செய்தார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அமானத
நஸலத் ஃபீ ஜத்ரி குலூபிர் ரிஜால். அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த பண்பு மக்களுடைய அடி உள்ளத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இயல்பாகவே நல்ல குணங்கள் தான் இருக்கும். கெட்ட குணங்களை அந்த மனிதன் தான் உருவாக்கிக் கொள்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சும்ம நஸலல் குர்ஆன் ஃபஅலிமு மினல் குர்ஆன் வஅலிமு மினஸ் சுன்னah. பிறகுதான் குர்ஆன் இறங்கியது. குர்ஆனில் இருந்து நல்ல குணங்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். சுன்னாவில் இருந்து, ஹதீஸில் இருந்து நல்ல குணங்களை கற்றுக்கொண்டார்கள். ஒரு மனிதனுடைய இயல்பு நல்ல குணங்களை சுமந்ததாக தான் எங்களுடைய கல்புகள் இருக்கும். கெட்ட குணங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் நாம் தான். கணேசக்குரிய சகோதரர்களே, நாம் பாவம் செய்வதற்கு, அல்லாஹுக்கு மாறு செய்வதற்கு அடிப்படையான காரணங்கள் இருக்கிறது. இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதாஹிலுல் மஆசி, பாவங்கள் செய்வதனுடைய வழிகள் 6 என்று பதிவு செய்கிறார்கள். இந்த 6 பாவங்கள் கல்புக்கு இறங்கும். கணேசுக்குரிய சகோதரர்களை, முதலாவது பதிவு செய்கிறார்கள் அல் ஐன், கண். கண்ணால் பார்க்க கூடாததை பார்த்தால், ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தால், தகாத காட்சிகளை பார்த்தால் அதனுடைய தாக்கம் கல்புக்கு வரும். கல்புக்கு வந்தால் கல்பு இருண்டுவிடும். கல்பு இருந்தால் அந்த கல்பு நல்ல எதையும் உள்வாங்கி விடாது. இரண்டாவது உதுன், காது. காதால் கெட்டதை கேட்டால் கல்பு இருந்துவிடும், நல்லதை அதற்கு பின்னர் உள்வாங்காது. மூன்றாவது லிசான், நாக்கு. நாவினால் கெட்டதை பேசினால் கல்பு இருந்துவிடும். நான்காவது ஃபம், வாய். ஹராத்தினால் சம்பாதித்ததை, அல்லாஹ் ஹராமாக்கியதை இந்த வாயினால் சாப்பிட்டால், ஹராம் உடம்பில் இறங்கினால் கல்பு இருந்துவிடும். ஐந்தாவது யத், கை. ஆறாவது கால். கையால் ஹராத்தை செய்தால், காலால் ஒரு ஹராத்துக்கு நடந்து சென்றால் கல்பு இருந்துவிடும். இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தான் இந்த 6 வழிகளால் தான் கல்புக்கு இறங்குகிறான். நேரடியாக ஷைத்தானுக்கு கல்பில் இறங்க முடியாது. அல்லாஹ் ஒரு திரையை போட்டிருக்கிறான். இந்த 6 வழிகளால் தான் ஷைத்தான் கல்பில் இறங்குகிறான். கணேசுக்குரிய சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் இப்லீஸ் அவனுடைய படைக்கு உபதேசம் செய்வான். ஒரு தளபதி தனது போர் வீரர்களை யுத்தத்துக்கு தயாராக்கும் போது எப்படி ஆவேசமாக பேசுவான், அதுபோன்று இப்லீஸ் ஷைத்தான்களிடம் ஆவேசமாக பேசுவான். சொல்வான் இப்லீஸ், ஃபராபிது அலா ஹாதிஹி துகூரி குல்லல் முராபதா. இந்த 6ஐயும் தாக்குங்கள், இந்த 6 கோட்டைகளை கடுமையாக தாக்குங்கள். நீங்கள் அப்படி தாக்கி ஃபமதா தகல்தும் மின்ஹா இலல் கல்பி, அந்த 6 கோட்டைகளை தாக்கி நீங்கள் உள்ளத்துக்கு எப்பொழுது சென்றடைவீர்களோ, நீங்கள் உள்ளத்துக்கு சென்றடைந்ததும் ஃபஹுவ கதீலுன் அசீர், யாருடைய உள்ளத்துக்கு நீங்கள் சென்றடைந்து விட்டீர்களோ அவர் கொலை செய்யப்பட்ட ஒரு கைதியாக ஆகிவிடுவார். ஷைத்தான் இந்த 6 வழியால் கல்புக்கு நுழைந்து விட்டால் நாம் இறந்து விடுவோம், செத்து மடிந்து விடுவோம். ஷைத்தான் சொல்கிறான், அவு ஜரீஹுன் முஸக்கனுன் பில் ஜிராஹாத், சாகவில்லை என்றால் உடம்பெல்லாம் காயங்கள் ஏற்பட்டு உடம்பில் இரத்தம் வடியக்கூடிய ஒருவனாக அவன் ஆகிவிடுவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த 6 கோட்டைகள், இந்த 6ஐயும் நாம் பாதுகாத்தால் எங்களால் எந்த ஒரு பாவமும் நிகழ மாட்டாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, وَإِمَّا يَنزَغَنَّ مِنَ الشَّيْطَانِ نَزْغٌ, உள்ளத்தை ஷைத்தான் தீண்டிவிட்டால், நஸ்க் என்றால் கல்பை தீண்டுவது, ஷைத்தான் தீண்டிவிட்டால் ஃபஸ்தஇஸ் பில்லாஹ், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான். கணேசுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அடியார்களை ஷைத்தான் தீண்டிவிட்டால் அவர்கள் விழிப்புணர்வு பெற்றுக் கொள்வார்கள்.
விழித்துக் கொள்வார்கள். ஷைத்தானுடைய வலையில் அவர்கள் சிக்கிவிட மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது உண்மைதான். சூரத்து நாஸில் என்ன சொல்கிறான்? அல்லதீ யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய சுதூர், உள்ளங்களில், நெஞ்சுகளில் வஸ்வாஸை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். வஸ்வாஸ் என்பதை ஒரு முத்ததையின் மார்க்கப்பட்டுள்ளவனுக்கு தான் வரும். மார்க்கப்பற்று இல்லாதவனுக்கு வஸ்வாஸ் வராது. ஷைத்தான் மார்க்கப்பட்டுள்ளவனுடைய கல்புக்கு தான் வருவான். மார்க்கப்பற்று இல்லாதவன் அவனே ஒரு ஷைத்தான் தான். மார்க்கப்பட்டுள்ளவனுக்கு வஸ்வாஸ் வரும். வலா யதூமு இல்லா அலா ஜாஹிலின், ஒரு முட்டாளிடம் தான் அந்த வஸ்வாஸ் நீடிக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது ஷைத்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுத்தி சுத்தி பார்த்தான். ஃபலம்மா ரஆஹு அஜ்வஃப் அரஃப அன்னஹு خلق خلقا لا يتمالك. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுத்தி 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 பார்த்து ஆராய்ச்சி செய்து அவன் முடிவு செய்கிறான், இந்த மனித இனம் என்னால் வலிக்கெடுக்கலாம். லா யதமாலக், இவர்கள் எப்படியாப்பட்ட படைப்போ, இவர்களுடைய ஆசா பாசங்களை அடக்கிக் கொள்ள மாட்டார்கள், இவர்களை லேசாக வலிக்கெடுக்கலாம். கணேசக்குரிய சகோதரர்களே, எல்லாமே கல்வின் பக்கம் தான் மீறுகிறது, உள்ளத்தின் பக்கம் தான் மீள்கிறது. இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவோம். ரமதானுடைய மாதம் சிலர் நினைப்பார்கள், இதற்கு பின்னர் எந்த ஒரு பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன், எல்லா பாவங்களும் நான் தௌபா செய்கிறேன். மஸ்ஜிதோடு இணைந்திருப்பார். ரமதான் முடிந்து கொஞ்ச காலம் கழியும் போது இவருடைய ஒரு பழைய நண்பரை கண்டால் அவர் கேட்பார், என்ன இந்த பக்கம் முன்னை காணவே இல்லை. அவர் எந்த பாவத்தையும் அந்த நேரத்தில் அவர் செய்ய மாட்டார். அந்த வார்த்தை இவருடைய கல்வை ஏதோ செய்யும். அதற்கு பின்னர் அந்த பாவத்தின் பக்கம் அவர் மீண்டு விடுவார். இந்த 6 வழியால் ஷைத்தான் முயற்சி செய்வான். இவர் காதால் அந்த வார்த்தையை கேட்டார். இப்போது அவருடைய கல் பாதிக்கும். எப்போது அவருடைய கல் பாதிக்குமோ அப்போது அவர் அந்த பாவத்தை செய்ய துணிவார். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனையும் டார்கெட் பண்ணுவான். ஆனால் இவனை உறுதியாக வலிக்கெடுக்க முடியும் என்று அவன் நம்ப மாட்டான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலகத் ஸத்தக அலைஹிம் இப்லீஸ் வன்னஹு, இப்லீஸ் மனிதர்களை வலிக்கெடுக்கலாம் என்று மேலெண்ணம் வைத்தான், உறுதி கொள்ளவில்லை, மேலெண்ணம் தான். ஃபத்தபஉ, நிறைய மக்கள் அந்த ஷைத்தானை இப்லீஸை பின்பற்றி போனார்கள். இல்லா ஃபரீகம் மினல் முஃமினீன், முஃமின்களில் ஒரு கூட்டத்தை தவிர அவர்கள் ஷைத்தானை பின்பற்ற மாட்டார்கள், ஷைத்தானை பின்பற்ற மாட்டார்கள். ஷைத்தானுடைய அனைத்து சதித்திட்டங்களில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் முடிந்து ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதும் ஷைத்தான் வருவான். அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்? 11 மாதங்கள் நான் செய்த தியாகங்கள் வீண் போய் இருக்குமோ, திருந்து இருப்பார்களோ என்ற பயத்தோடு தான் வருவான். கணேசக்குரிய சகோதரர்களே, ஷைத்தானுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த ஷைத்தானுடைய இந்த போராட்டம் கர்கரா வரை இருக்கும், சொந்த குழிக்கு ரூஹ் வரும் வரை இருக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, எனவே ஷைத்தானோடு நாம் போராடுவோம். உண்மையான தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீள்வோம். தௌபா என்றால் கவனமாக கேளுங்கள், இதை ஞாபகப்படுத்தி எனது ஃபத்வாவை முடித்துக் கொள்கிறேன். தௌபா என்றால் என்ன? செய்த பாவத்துக்காக மனம் வருந்தணும். பாவத்துடைய காட்சிகளை யோசிக்க கூடாது. யா அல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேனே என்று மனம் வருந்தணும். இதற்கு பின்னர் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளணும். இதற்கு பின்னர் நான் பாவம் செய்யக்கூடாது என்றால் பெருமை, பேராசை, பொறாமை, இந்த 3 குணங்களும் இருக்கக்கூடாது. அடுத்ததாக இந்த 6 சுகூர்கள், 6 கோட்டைகள் இப்னு கையிம் ஜௌசியா சொன்னாரே, அந்த 6 கோட்டைகளை பாதுகாத்தால் கல்வை பாதுகாக்கலாம். கல்வ் பாதுகாக்கப்பட்டால் மௌத் வரை பாவம் செய்யாமல் எங்களால் வாழ முடியும். 3வது நிபந்தனை, தௌபாவுடைய பாவத்தோடு தொடர்பு இருந்தால் அதிலிருந்து கலந்து கொள்ள வேண்டும். பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டே தௌபா செய்தால் அதை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான்.
இந்த 3 நிபந்தனைகளில் ஒன்று கூட இல்லாமல் போனால் தௌபாவுடைய பெயர் எடுபட்டு போய்விடும். தௌபாவுடைய பெயர் எடுபட்டு போனால் அது இஸ்திக்பார் ஆகும். இஸ்திக்பாரின் மூலம் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும், பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படாது. பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? தௌபா அவசியம். தௌபா என்றால் இந்த 3 தான். இந்த 3ல் ஒன்று கூட இல்லாமலாக கூடாது. பாவத்துடைய தொடர்பு இருந்தால் அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். ஹராமான ஒரு பெண்ணுடைய தொடர்பு இருக்கிறதா? அந்த பெண்ணுடைய தொடர்பை துண்டிக்காதவரை உங்களுடைய தௌபா பூர்த்தியாகாது. வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா? அதை துண்டிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். கன்வென்ஷனல் பேங்கோடு உங்களுடைய தொடர்பு இருக்கிறது, உங்களுடைய தௌபா பூர்த்தியாகாது. கன்வென்ஷனல் பேங்கோடு உங்களுடைய தொடர்பு இருந்தால் அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், இன்றைய அந்த அக்கவுண்டை க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய தௌபா பூர்த்தியாகாது. பேங்குடைய தேவை இருக்கிறதா? இஸ்லாமிக் பேங்குக்கு செல்லுங்கள். இஸ்லாமிக் பேங்கில் முதாரபா, முராபஹா, முஷாரகா என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய பிசினஸ்கள் தான் நடக்கும். இந்த பக்கம் கன்வென்ஷனல் பேங்கில் வட்டி, இன்ட்ரெஸ்ட், அவர்களுடைய முழு வருமானமுமே வட்டி தான். அதற்காக மிம்பரில் இருந்து நாம் தாவா செய்யல, அமானாக்கு போங்க, அல் ஃபலாஹுக்கு போங்க, அங்க போங்க, இங்க போங்க என்று சொல்லல. பேங்குடைய தொடர்பு இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா? சலாமத்தாக அப்படியே வாழ்ந்துட்டு போங்க. பேங்க் என்பதை மக்களோட ஹராத்தில் மூழ்கி போய்விட்டார்கள். அவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதற்காக, பாதுகாப்பதற்காக ஒரு ஹலாலான முறையை உலமாக்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். பேங்குடைய சில மசாலாக்கள் 4 மதுஹபுகளையும் தாண்டி செல்கிறது. சந்தேகத்துக்கு மேல் சந்தேகம். தவிர்த்து கொள்ள முடியுமா? தவிர்த்து கொள்ளுங்கள். பேங்குடைய தொடர்பு இல்லாமல் உங்களால் வாழ முடியாது, பிசினஸ் செய்ய முடியாது என்றால் இஸ்லாமிக் பேங்கோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். வட்டியோடு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. கன்வென்ஷனல் பேங்கில் ஷரியாவுடைய செக்ஷன் இருக்கும், தாராளமாக அங்க அக்கவுண்ட் திறக்கலாம். அதுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வட்டியுடைய தொடர்பு இருந்து கொண்டு நீங்கள் தௌபா செய்தால் தௌபா பூர்த்தியாகாது. அடுத்ததாக, இன்னொருவனுக்கு அநியாயம் செய்திருந்தால், அவதூறு சொல்லியிருந்தால், புறம் பேசியிருந்தால், அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். இன்னொருவனுக்கு நான் கடன் கொடுக்க வேண்டும், கடனை திரும்ப கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னொருவனுடைய சொத்து செல்வத்தை நான் அபகரித்திருக்கிறேன், களவாண்டிருக்கிறேன், அவனுக்கு அதை திருப்பி கொடுக்காதவரை அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான். தௌபா பூர்த்தியாகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத்துடைய கடமையை நிவர்த்தி செய்யவில்லை என்றால் உங்களுடைய தௌபா பூர்த்தியாகாது. ஜகாத் கடமை என்று பலருக்கு தெரியாது. பலருக்கும் தெரியாது எனக்கு ஜகாத் கடமையா இல்லையா என்று பலருக்கும் தெரியாது. கணேசக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் நீண்ட காலமாக, மிக நீண்ட காலமாக தங்க நாணயங்கள் பாவித்ததாக வரலாற்றில் குறிப்பிடப்படவில்லை. வெள்ளியுடைய நாணயங்கள் தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. வியாபார பொருட்களில் ஜகாத் பார்க்கும் போது தங்கத்தை வைத்து பார்ப்பது தவறு, அதை தவிர்த்து கொள்வது சிறந்தது. நீங்கள் ஜகாத்துடைய கணக்கை பார்க்கும் போது வெள்ளியுடைய அடிப்படையில் பார்த்தால் அதுதான் மிக சிறந்தது, அதுதான் பேணுதலும் கூட. வெள்ளியுடைய அடிப்படையில் 625 கிராம் இருந்தால் ஜகாத் கடமை. இன்று ஒரு வருடம் சந்திர கணக்கின் பிரகாரம் பூர்த்தியாகிறது. இன்று நான் கணக்கை பார்ப்பேன், 625 கிராம் வெள்ளியினுடைய பெறுமதி எந்த அளவோ அந்த அளவுக்கு பணம் பொருட்கள் என்னிடத்தில் இருந்தால் ஜகாத் கடமை. இன்றைய கணக்கின் பிரகாரம் 1,76,000 வருகிறது. 1,76,000 பொருட்களும் பணமும் இருந்தால் ஜகாத் எனக்கு கடமை. வீட்டில் பெண்கள் பாவிக்கக்கூடிய நகை போக மேல் மிச்சமாக வருடத்தில் ஒரு முறையாவது பாவிக்காத தங்கங்கள் இருந்தால் அதற்கும் ஒரு நிசாபை மார்க்கம் சொல்லிருக்கிறது. கருத்து வேற்றுமை இருக்கிறது. சிலர் 85 கிராம் சொல்கிறார்கள். எங்களுடைய கருத்து பிரகாரம் 93.2 கிராம் இருந்தால் ஜகாத் கடமை. பவுன் அடிப்படையில் பார்க்கும் போது 11.65 பவுன் இருந்தால் ஜகாத் கடமையாகும். வருடத்தில் ஒரு முறையாவது பாவிக்கவில்லை என்றால் பாவிக்கக்கூடிய தங்கங்களுக்கு ஜகாத் கடமையாகாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி சில விடயங்கள் இருக்கிறது. அதை நிறைவேற்றாமல் தௌபா என்பது பூர்த்தியாக விட மாட்டாது. எனவே
ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் உண்மையான தௌபாவுடைய பாக்கியத்தை, சரியான தௌபாவுடைய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ரப்பே ரஹ்மானே, நாம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ். புனிதமான ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறோம் ரப்பே, மக்ஃபிரத்துடைய பகுதியில் இருக்கிறோம் ரப்பே. எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ். இந்த புனிதமான மாதத்தில் நாம் மன்னிப்பு கேட்கிறோம் ரப்பே. எங்களுடைய எல்லா பாவங்களையும், எல்லா தப்பு தவறுகளையும், எல்லா குற்றம் குறைகளையும் மன்னிப்பாயாக. சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களையும் நாம் தௌபா செய்கிறோம் ரப்பே. எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. நீ விரும்பக்கூடிய முறை பிரகாரம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உன்னை பயந்து வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. இறுதி நேரத்தில் கலிமாவுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, கபருடைய வேதனைகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் தலை குனிய விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. நரகத்தை எங்கள் மீது ஹராமாக்குவாயாக. ரசூலுல்லாஹ்வோடு சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே, உனது லிகாவை, முனாஜாவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ரப்பே, எங்களுடைய ஹலாலான ஹவாயிஜ்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. ஹலாலான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நலவெல்லாம் கேட்டார்களோ அனைத்து நலவுகளை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் நாமும் கேட்கிறோம் ரப்பே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீங்கில் விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அனைத்து விதமான தீங்குகளில் இருந்து எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.